உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு நம்ம விஜய் அண்ணா கேட்டப்போ தமிழ்நாடு மக்கள் அவருக்கான ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க சிஎம் ஆக. ஆனா அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, ஒரு ஆக்டர்ஸ்க்கு பாலிடிக்ஸ் பத்தி என்னதான் தெரியும், எப்படி கவர்மெண்ட் ரன் பண்ண போறாரு, தமிழ்நாடு என்ன ஆக போகுதுன்னுட்டு. ஆனா இன்னைக்கு பார்த்தா 2 மாசம் கூட கம்ப்ளீட் ஆகல, அதுக்குள்ள நம்ம தமிழ்நாட்டுல நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இனிஷியேட்டிவ் தான் சிங்கப்பெண் ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே சாங் மூலமா பிகில் படத்துல அவர் நிறைய ஒரு நல்ல கான்பிடன்ஸ் கொடுத்திருக்காரு பெண்களுக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே பெண்களோட சேஃப்டிக்காக, குழந்தைங்களோட சேஃப்டிக்காகவும் கிரியேட் பண்ணியிருக்கிற டீம் தான் இந்த சிங்கப்பெண் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸோட மெயின் பர்பஸ் என்னன்னா, ஒரு உமனா இருந்தாலும் ஒரு சைல்டா இருந்தாலும் யாருக்கான எதனா ப்ராப்ளம்னா அவங்களுக்கான ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். சேஃப்டி கம்ப்ளைண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் சீக்கிரமா ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுக்காக 354 கோடி அலோகேட் பண்ணிருக்காரு. 2500க்கும் மேல ஆபீசர்ஸை ஃபீல்ட்ல டிப்ளாய் பண்ணிருக்காங்க. ட்ரோன் பேட்ரோல்ஸ், மானிட்டரிங் சிஸ்டம்ஸ், பப்ளிக் பிளேசஸ், சர்வேலியன்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பஸ் ஸ்டாண்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல எல்லாம் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ண ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சினிமால டைலாக் சொல்லி இன்ஸ்பயர் பண்ணி நம்மள எல்லாருமே கான்பிடென்ட் ஆக்க வச்ச அதே விஜய் அண்ணா இன்னைக்கு அந்த மெசேஜை ரியல் லைஃப்க்கு கொண்டு வந்து தன்னோட மக்களுக்காக சேஃப்டிக்காக ஆக்ஷன் எடுத்திருக்காருன்னா அது வேற லெவலான விஷயம் தான். இந்த ஃபோர்ஸ் நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல கூட அமல்படுத்திருக்காங்க. இந்த வீடியோ பாலிடிக்ஸ் சப்போர்ட் பண்ற வீடியோ கிடையாது. நம்ம நம்பி கொடுத்த ஓட்டுக்கு மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த செய்யும் போதுதான் நம்ம ஓட்டுக்கு ஒரு வர்த் இருக்குன்னு தோணுது. தேங்க்யூ விஜய் அண்ணா, இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. டைலாக்ல சொன்னதை இன்னைக்கு ஆக்ஷன்ல காட்டிட்டீங்க.